அது உணர்றதுங்கிறதே நாம வந்து ஒரு லிமிட்டடா வச்சுதானே உணர்றோம். நீங்க எதையோ ஒண்ணு வச்சுதானே உணர்றீங்க. அந்த வச்சு உணர்றது வந்து அதுக்கு எல்லைக்கு உட்பட்டதானே உணர முடியும். அதுக்கு எல்லைக்கு உட்படாது தனக்குள்ள அடக்க முடியாது. இப்ப நாக்கு வந்து நீங்க ஒரு இனிப்பை நீங்க உணர்றீங்கன்னு சொன்னா இந்த நாக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதைத்தான் நீங்க உணர முடியும். நாக்கு வச்சு உணர்றதுலாம் நாக்கு கிடைக்கிறோம். இப்ப நீங்க பிரம்மத்தை அறியக்கூடிய சென்சஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா சொல்லுங்க பாப்போம். எதையாவது ஒரு சென்சேஷன் மூலமா தான் நீங்க அறிய முடியும். அதாவது அது வந்து எந்த சென்சேஷனுக்குள்ளையும் அடங்காது. சப்போஸ் அதுவே ஒரு சென்சேஷனா மாறுமான்னு சொன்னா அப்படி ஒண்ணு மாறாது. சொல்ல போனான்னு சொன்னா அதுதான் எல்லா சென்சேஷனாவும் மாறுது. இப்ப பாடியிலே சென்சேஷனா மாறுறதும் பிரம்மம் தான், சைக்கலாஜிக்கல் சென்சேஷனா மாறுறதும் இந்த பிரம்மம் தான். பிரம்மம் தான் மாறிட்டு இருக்கு. அப்ப உண்மையிலேயே நம்ம அதை தான் அறிஞ்சிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து பிரம்மங்கிற பேர்ல அறியாதபடி ஒரு பாடிலி கான்சியஸாவும் சைக்கலாஜிக்கல் கான்சியஸாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையில நம்ம பிரம்மத்தை தான் ஃபீல் பண்றோம். ஆனா அதை வந்து பாடிலி ஃபீலிங், மென்டல் ஃபீலிங்கிற நேம்ல அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி நீங்க அதை ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம இதுல எவ்வளவோ ஞானிகள், வேதாந்தர், சித்தர்கள் எல்லாமே வந்து அந்த பிரம்ம நிலையை உணர்ந்துட்டாங்க. சிலவங்க எல்லாம் அவங்க ஏதாவது ஒரு பேரை சொல்லியிருப்பாங்க. பேரை சொன்னதுனால அது ஒரு பிரம்மாண்டமா எதையோ ஒண்ணு சொன்னதுனால நம்ம அங்க ஒண்ணு எதையோ தெரிஞ்சுக்கிட்டாங்கிற அர்த்தம் இல்ல. ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து யோகாவுல சில சித்திகள்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க, சில சித்திகள் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த சித்திகளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது நம்ம அப்படியே அதெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அவங்க எதையோ அடைஞ்சிருக்கிறாங்க. அடைஞ்சது இது கிடையாதுங்கிறது சொல்லுவோம். பிரம்மத்தை அடைகிறதுனா பிரம்மம் தானே எல்லாமாவும் இருக்கு. அதை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னா எப்படி சரியா வரும்? இப்ப நீங்க வந்து பிரம்மம் தான் எல்லாமாவும் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ளது வந்து நான் அடைஞ்சிட்டேன், என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் பிரம்மம் தானே சொல்லி சொன்னா அதுதானே இருக்கு. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அது வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம். இப்ப அவங்க வந்து எதையோ ஒண்ணு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எதையோ ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க அடைஞ்சது தப்புனிட்டு கிடையாது. ஆனா அது வந்து அதெல்லாம் யோகா ப்ராசஸ்ல ஏதோ வரக்கூடியது. யோகா ப்ராசஸ்ல நீங்க எந்த லெவலுக்கும் போகலாம். அந்த லெவல் வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க எந்த லெவலுக்கு நீங்க யோகாவில போனீங்கன்னாலும் கடைசியில் அது வந்து ஒண்ணு மீனிங்லெஸ்ங்கிறத நீங்க புரியுற நிலையில தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு வர்றீங்க. உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருந்ததுன்னா நீங்க அங்க கூட போகலாம், நீங்க அங்க இருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது எங்க வரைக்கும் கூட்டிட்டு போதோ அங்க வரைக்கும் நீங்க போயிட்டு கூட வரலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எங்க போனாலும் வந்து அது ஒரு லிமிட்டடுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு மேல ஒன்னும் உங்களை கூட்டிட்டு போகாதுங்கிறது வந்து நீங்க போன பிறகுதான் தெரியாது. அதுல ஒண்ணும் இல்லைங்கிறது தெரியும். ஆனா உங்களுக்கு அது டிமாண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது இருந்துன்னு சொன்னா நீங்க அங்க கூட போகலாம். போறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதுல ஒரு டிமாண்ட் இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னா நீங்க தாராளமா போய் பார்த்துட்டு கூட வரலாம். பிரம்மத்தை உணர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இல்ல பிரம்மத்தை உணரலாம்னு சொல்லி எந்த சாஸ்திரமா சொல்லியிருக்கா பாருங்க. எந்த சாஸ்திரமே சொல்லல. வீட்டை பார்க்கறதுக்கு டார்ச் லைட்டை போட்டு போட்ட மாதிரிதான் இருட்டை வச்சு அறிய முடியும். அந்த எஜுமேஷன் எவ்வளவோ பேரு வந்து ஞானிகள் எவ்வளவோ காலமா நம்ம இது வந்து ஞானிகள் அந்த மாதிரி வந்துட்டாங்க. அப்ப டோட்டல் அதெல்லாம் அனுபவம் எல்லாத்தையும் நம்ப முடியாது. இல்ல நீங்களா முயற்சி பண்ணுங்க. நாம வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னு சொன்னா அதனோட உண்மை தன்மை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து இல்ல உங்களுக்கே பிராக்டிக்கலா நீங்க அப்படி அறிய முடியும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அறிஞ்சு பாருங்க. நீங்க அறிஞ்சது பிரம்மம் தானாங்கிறது முதல்ல உறுதிப்படுத்திடுங்க. அது நாங்களும் சும்மா வந்து கட்சிகள 40 வருஷம் முட்டி மோதி மண்டையெல்லாம் உடைச்சிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. எதையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்காம நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க முயற்சி பண்ணி கூட பாருங்க. அவங்க சொல்றது கூட நீங்க ஏற்றுக்கிடுங்க. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிடுறேன் நீட்டு சொல்லி சொன்னவங்களை நம்பி கூட முன்னால பிரம்மம் தெரியுதான்னு பாருங்க. ஆனா தியானம் பண்ணக்கூடாதுங்கிற நான் சொல்ல வரல. தியானம் கூட தேவைதான். ரெண்டாவது நீங்க வாழ்க்கையே தியானமா தான் பண்ணணும். நீங்க வந்து இப்ப ஞானம் அடைஞ்சது பிறகு கூட நீங்க ஒவ்வொரு செயலையுமே நீங்க தியானமா பண்ணாதான் அந்த செயலை வெற்றி அடையும். நீங்க வந்து மனசோட தியானம்ங்கிறது உங்க மனதை அதுல இணைக்கிறது தானே. மனதை இணைக்காம நீங்க எந்த செயல வெற்றி பெற முடியுமா? அப்ப நீங்க வாழ்க்கையே தியானமா தான் மாற்றி ஆகணும். அதனால அது புறத்துக்கு நீங்க தியானத்தை வச்சுக்கிடுங்க. அகத்துக்குள்ள தியானம் சொன்னா உங்க மனசை ஏதோ ஒரு வகையில ஒரு ஷேப்பு கொண்டு வர்றீங்க. அந்த அங்க வந்து மனசு வந்து ஷேப்லெஸ்ஸா போறதுதான் அதனுடைய கடைசி நிலை. அதனால அது வந்து அங்க எந்த ஷேப்புமே நீங்க எடுக்கக்கூடாது. அது வந்து வரணும், அந்த சேவைக்கு வரணும். அதுக்கப்புறம் தேவையில்ல அது மறைஞ்சு போயிடணும். அதான் அந்த மனோ லயம் மனோ நாசம் சொல்றது அதுதான்.
மனோலயம் ஏற்படலாம், அது நாசகமா போயிடணும், அது மனம் வந்து கலைஞ்சு போயிடணும். அது அதனால ஒரு கவனத்துக்கு வரலாம், ஒரு சூழ்நிலைக்கு வந்து மனோலயம் ஏற்படலாம், நெக்ஸ்ட் மொமெண்ட் மனோலயம் கலைஞ்சு போகணும். அதுதான் ஆரோக்கியமான நல்லது. லயத்திலே மாட்டிட்டாங்கன்னா பிரச்சனை.